லூக்கா 9:23 எல்லாரையும் பார்த்து நீங்க என்ன பின்பற்ற விரும்புறீங்களானா நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணும்? அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போ கர்த்தரிடத்துல வருவது என்பது எளிதான காரியம். ஆனால் கர்த்தரை பின்பற்றுவது என்பது கிரயம் செலுத்தக்கூடிய காரியம். கிரயம் செலுத்தக்கூடியதுன்னா என்ன அர்த்தம்? எதிர்ப்புகள், எல்லாராலும் தள்ளிவிடப்படுதல், ஆண்டவரை மட்டும் நேசிப்பதனால வரக்கூடிய நஷ்டங்கள் தான் கிரயம். சில கிரயங்களை ஒரு இடத்த வாங்கணும்னு சொன்னா நம்ம ஒரு கிரயம் கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும். நம்ம ஒரு பொருளை கடையில போய் வாங்கணும்னா அந்த பொருளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு கிரயம் கொடுத்தாதான் அந்த பொருளுக்கு என்ன கிரயம் கொடுப்போம் அந்த கிரயத்தை கொடுத்தாதான் அந்த பொருளை நமக்கு கொடுப்பாங்க. அத மாதிரி கர்த்தரை பின்பற்றணும்னு சொன்னா நாம இந்த பூமியில அதுக்கான ஒரு விலை கிரயத்தை செலுத்தணும். அப்ப ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நாம் செலுத்த வேண்டிய கிரயம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அப்போ லூக்கா 9:23 தன்னைத்தான் வெறுத்து, தன்னுடைய இல்லையா, மனிதன் எல்லாமே செல்ஃப் சென்டர்ட் லைஃப்னு சொல்லுவாங்க. தன்னை மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இதுதான் ஒரு மனிதனுடைய. இது தப்பு. இந்த எண்ணங்கள் தப்பானா தப்பு இல்லை. ஆனால் ஒருவன் ஆண்டவருக்குள்ள வரும் பொழுது மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை, தனக்காக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மையம். ஆண்டவர் தனக்காக வாழல. இந்த பூமியில வாழ்ந்த பொழுது யாருக்காக வாழ்ந்தார்? நமக்காக வாழ்ந்தார். யாருக்காக அவர் சிலுவையில் அவர் அடிக்கப்பட்டார்? நமக்காக. யாருக்காக அவர் ரத்தம் சிந்தினார்? நமக்காக. யாருக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார்? நமக்காக வாழ்ந்த கிறிஸ்து. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நான் எனக்காக வாழ்வதல்ல, நான் யாருக்காக வாழ்ற வாழ்க்கை? மற்றவர்களுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மையமாக இருக்கிறது. தன்னைத்தான் வெறுத்து என்கின்ற பதம் இனி நான் சுயநலம் உள்ளவனாக அல்ல, நான் மற்றவர்களுக்காக நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. மற்றவர்களுக்கு நான் உதவி செய்கிறவன், மற்றவர்களை நான் நேசிக்கிறவன், மற்றவர்கள் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு நான் உதவி செய்கிறவன், மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் ஆறுதல் படுத்துகிற ஒரு அன்பின் வார்த்தைகளை நான் வெளிப்படுத்துகிறவன்.